Hello everyone, இது ஃபேக்ட் டைஜஸ்ட் நியூஸ் ஃபேக்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னும் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் எலெக்ஷனில் ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தேவைப்படுறது எலெக்ஷன் ஐடி கார்டு தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரையிலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓட்டு போடுறதுக்கு எலெக்ஷன் ஐடி கார்டே போதும், இதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கரெக்டு தாங்க. ஆனால் உங்கள் பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு போட முடியும். அதாவது ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் கூட உங்கள் பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கணும். உங்கள் பேரை ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கா இல்லைன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக தாங்க இந்த வீடியோ. ஸோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்றதை ஒரு மொபைல் ஃபோனில் இருந்துக்கிட்டோ இல்லைனா ஒரு கம்ப்யூட்டரில் இருந்துக்கிட்டோ நம்ம செக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு கம்ப்யூட்டரில் பார்க்குறேன். எதுக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்க்ரீன் பெருசாக இருக்குன்றது காரணத்துக்காக நான் ஒரு கம்ப்யூட்டரில் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துக்கிட்டே நீங்கள் எதை ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல், இதில் நேஷ்னல் சர்வீஸ் போர்ட்டல் NVSP சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் தான், ரொம்ப சேஃபானது. எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா HTTPSன்னு இருக்குது பாருங்கள். ஸோ செக்யூர்டு வெப்சைட், பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இங்கே இதுதான் ஹோம் பேஜு, இதில் நிறையா இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடில் சர்ச்னு இருக்கு பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே 2 டேப் இருக்கும், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை எபிக் நம்பர். எபிக் நம்பர்னால் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். நீங்கள் சர்ச் பை டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்டு, ஸோ அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, நிறையா இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை டேட்டா தப்பாக டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இது ட்ரை பண்ண உங்களால் முடிஞ்சதுன்னா இதில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆப்ஷன் ஈஸி வே பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் நம்பர்னு பாருங்கள். ஸோ எபிக் நம்பர்ன்றது உங்கள் ஓட்டர் ஐடி கார்டோட நம்பர் மேலே இருக்கும். இதை நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதில் எப்படி இருக்கோ அதேமாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய இதில் நான் என்னுடைய நம்பரை ஹைட் பண்ணியிருக்கேன் ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்டேட் நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுச்சேரி. கோடுன்றது ஒரு கேப்சா தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். கேப்சா உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இங்கே ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரெஃப்ரெஷ் ஆகி நெக்ஸ்ட் ஒரு புது கேப்சா வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா. டைப் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்கள். கீழே இங்கே சர்ச்னு இருக்கு பாருங்கள், இந்த சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஈஸி. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் 1. ஓகே, வந்துடுச்சு. ஸோ என்னுடைய எபிக் நம்பர், என்னுடைய நேமு, ஏஜ், ஃபாதர்ஸ், ஹஸ்பண்ட் நேம், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், போலிங் ஸ்டேஷன் அண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி, பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சி. ஸோ இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆக்ஷனில் வியூ டீடைல்ஸ்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓட்டர் இன்ஃபர்மேஷன், இதில் உங்கள் ஃபுல் டீடைல்ஸுமே இருக்குங்க. பார்ட் நம்பர்லேருந்து சீரியல் நம்பரு, போலிங் ஸ்டேஷனு, போலிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், பிரிண்ட் ஆகிடும். ஸோ வீட்டில் இருந்தபடியே நம்ம ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இருந்துக்கிட்டே உங்களுடைய பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஒரு மொபைல் ஃபோனோ இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர்லேயோ உங்கள் நேமை ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது ரொம்ப ஈஸியான வே. ஒரு SMS மூலியமாகவே உங்கள் பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நெட் கனெக்ஷன் தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை, கம்ப்யூட்டரும் தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி ஃபோன் இருந்தால் போதும். அது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். சரி, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்றதை பார்ப்போம். உங்கள் மொபைலில் இருக்க மெசேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நியூ மெசேஜ் டைப் பண்ணணும். ஸோ நியூ மெசேஜில் என்ன டைப் பண்ணணுன்னாக்கா எல்லாமே கேப்ஸில் ECI
ECIன்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பண்ணுங்கள், ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை எபிக் கார்டு நம்பர் ரெண்டுமே ஒன்று தான் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா எங்கே யாருக்கு மெசேஜ் அனுப்பணுன்னாக்கா 1950 1950க்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணணும். ஸோ நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ரிசீவ்டுன்னு வந்துடுச்சு. ஸோ இது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட் வெயிட் பண்ணணும், இல்லை சம்டைம்ஸ் வந்து 5 மினிட்ஸ் கூட ஆகுது. ஸோ உங்களுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், டெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு SMS வரும். இதோ பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு SMS வந்திருக்கு. அதில் வந்து உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து எந்த போலிங் ஸ்டேஷன், இதுதான் முக்கியமான விஷயம், எந்த போலிங் ஸ்டேஷனில் நீங்கள் ஓட் போட முடியுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த போலிங் ஸ்டேஷன் நேமை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் நேம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்கள் பேர் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கா இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு போயிருப்பீங்க, ரெண்டலுக்கு போயிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து புதுசாக வீடு கட்டிட்டு போயிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், என் பேர் வந்து அந்த தொகுதியில் இருக்கா இல்லை இந்த தொகுதியில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, எலெக்ஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு கன்சர்ன் அஃபிஷியல்ஸுக்கிட்ட மீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து ஒரு அப்டேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இதனால வந்து நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஈஸி வே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் வச்சுக்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லைனா கூட ஒரு ஆர்டினரி ஃபோனில் SMS நம்ம பண்ணியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் ஃபேக்ட் டைஜஸ்ட்டில் அப்லோட் பண்ணோம். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்கள் ஃபேக்ட் டைஜஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறதா இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.